வெரிகோஸ் வெயின் கால்ல நரம்பு சுருள் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு 11 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். இந்த விஷயங்கள் செய்யும்போது சில விஷயங்கள் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கும். சில பேர் சிலதை செய்யக்கூடாது. அதையும் நான் சொல்றேன். தெளிவா நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதே காலை மேல தூக்கி வைக்கிறது தாங்க. நீங்க ரொம்ப நேரம் நின்னுட்டு ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க. வந்த உடனே காலை ரெண்டையும் மேல தூக்கி வச்சீங்கன்னா கால் மேல இருக்கிற ரத்தம் எல்லாமே அப்படியே கீழே உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு இதயத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ற மாதிரி பாத்துக்கணும். லாங் ஸ்டாண்டிங் கூடவே கூடாது. அடுத்து காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காருறீங்க அப்படின்னா அந்த தொங்க போட்டு உட்காரதுமே கண்டிப்பா தவிர்க்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே செய்யணும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கிரிப் பேண்ட்னு சொல்லக்கூடிய பாருங்க இமேஜ்ல இருக்கு. இந்த கிரிப் பேண்டை வாங்கி காலை மேல தூக்கி வச்சுட்டு எல்லா ரத்தமும் இறங்கினதுக்கு அப்புறம் கால் வீக்கம் குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா விரல் சைட்ல இருந்து சுத்த ஆரம்பிக்கணும். சுத்த ஆரம்பிச்சு உங்களுடைய கெண்டைக்கால் அப்புறம் மேல காப் மசில்ஸ் வரையும் நல்லா டைட்டா சுத்தணும். ரொம்பவும் டைட்டா சுத்தக்கூடாது. சுத்தினதுக்கு அப்புறம் கால் விரலை முன்னாடி பின்னாடி அசைச்சு பார்க்கணும். ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அந்த அளவு கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ். இது எப்படின்னா ஒரு சின்னதா ஃபைபர்னால ஆன ஒரு சாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. இதை என்ன பண்ணலாம்னா காலை மேல தூக்கி வச்சுட்டு கால் வீக்கத்தை எல்லாத்தையும் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கிங்ஸை போட்டுக்கலாம். இதுலயே சைஸஸ் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு எது ஃபிட்டா இருக்கோ அந்த சைஸை வாங்கி போகணும். ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. லூஸா போட்டா அதோட எஃபெக்ட் நமக்கு இருக்காது. டைட்டா போட்டீங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகுனா அதுலேயே இச்சிங் ஆகி புண்ணு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஸ்டாக்கிங்ஸை ப்ராப்பரா அணிகிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஒரு சேஃபஸ்ட் எக்ஸசைஸ் தான். இங்க வாக்கிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கெண்டக்கால் மசில், அதாவது நம்முடைய இரண்டாவது இதயம்னு சொல்லக்கூடிய அந்த இதயம் சுருங்கி விரியும் போது என்ன ஆகுனா காலில் இருக்க ரத்தம் எல்லாமே மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ ரத்த குழாயில் தேங்கி இருக்க ரத்தம் அப்படியே மேல் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது ஸ்விம்மிங். நீச்சல் தெரியும் அப்படின்னா தாராளமா நீச்சல் பண்ணலாம். நீச்சல் பண்ணும்போதும் காலில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம், தேங்கின ரத்தம் எல்லாமே மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததா சைக்கிளிங் பண்ணும்போதும் கடல் கண்டினியூஸா சுத்தும் போது என்ன ஆகுனா கெண்டைக்கால் மசில் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ உள்ள இருக்கிற ரத்தம் எல்லாமே மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப குண்டா இருக்கிறீங்க, ஓவர் வெயிட்டா இருக்கிறீங்க, உங்க ஹைட்டுக்கு போதுமான அளவு வெயிட் இல்லாம ஜாஸ்தியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெயிட்டையுமே குறைச்சி ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கிறது வெரிகோஸ் வெயின்ல இருந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும். கெண்டைக்கால் மசில்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி ஹீல் ரைஸ் பண்றது, ஆங்கிள் ரொட்டேஷன் பண்றது, ஆங்கிள் ரைசிங் பண்ணது, டோ வாக் பண்றது, ஹீல் வாக் பண்றது, இது எல்லாமே பண்ணணும். ஒரு மசாஜ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. டிவிடி மாதிரி பிரச்சனை இருக்கவங்க மசாஜ் எடுத்துக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் அது காம்ப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. வெரிகோஸ் வெயினால புண்ணு ஆயிருச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதை எப்படி சரி பண்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.